அன்பான நேயர்களே, இனிய வணக்கங்கள். இந்த எபிசோடில் கவிஞர் கண்ணதாசனை பற்றியும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றியும் பேச போகிறோம். அடுத்து இந்த கவிஞரோட வாழ்க்கையில் தமிழ் வரிகள், வார்த்தைகள் எப்படி விளையாடுகின்றன என்பதை ரொம்ப அழகாக நம்ம பார்க்கலாம். இப்போ கலோக்கியலாக ஏதாவது நடைமுறையில் எல்லா வேலைகளும் அவங்கவுங்க செஞ்சுட்டு போயிட்டே இருக்காங்க. ஒருத்தர் வெத்தலை பாடுற பழக்கம், ஒருத்தர் சிகரெட் குடிக்கிற பழக்கம், ஒருத்தருக்கு வேறு ஏதோ பழக்கம், நல்ல பழக்கங்களும் இருக்குன்னா தீய பழக்கங்களும். அப்படி இருந்தாலும் கூட அதை அவங்க பற்றி அவங்க அந்த வேலையில் மட்டும்தான் நாட்டம் இருக்கும், அதை மட்டும் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு கவிஞன் எதையுமே விடாமல் எந்த துரும்ப கூட விடுறது இல்லைங்க. அவனுக்கு மனசில் கற்பனை ஓட ஆரம்பிச்சிடுது. உடனே அதை பற்றி எவ்வளோ அழகாக எழுதுகிறாங்க. இந்த வரியில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இறப்புக்கு பிறகு அவருக்காக எழுதிய கவிதையில் ஒரு 2 வரி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெற்றிலையும் வாயும் விளையாடும் வேளையிலே நெற்றியிலே சிந்தை நிழலோடி நின்றிருக்கும். அவர் வெத்தலைப்பாக்க போட்டுக்கிற பழக்கம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு நிறைய போட்டுப்பார் போல இருக்குது. ஸோ அப்போ அந்த வாயில் குழப்பிகிட்டே இருந்தாலும் கூட நெத்தியில் நிறைய சுருக்கங்கள். எப்படின்னு கேட்டாக்க அவருக்கு சிந்தனை ஓட்டம் ஓடிட்டே இருக்குமா. அப்படி இருந்தவர் கற்ற தமிழ் விழியில் கவியாக வந்திருக்கும் அன்னே என உரைத்தால் அதிலோர் சுவை இருக்கும். அவருடைய பேச்சு, பாடல், வரிகள் எல்லாமே ஒரு அழுத்தம் திருத்தமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்குங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இதே பாடலில் ஒரு உண்மையும் சொல்லியிருக்காரு, ஒரு தத்துவத்தையும் சொல்லியிருக்காரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், எல்லாருக்கும் புரிஞ்சது தான். ஆனாலும் கூட மனிதன் மறந்து விடுகிறான். பொல்லாத காரியங்கள் புரியாத பண்பினனே சாவது உலக இயற்கை சாவதற்கும் நீதி உண்டு. சாவு கூட அப்படியே நமக்கு வந்துடாது, அதுக்கு ஒரு நீதி, ஜட்ஜ்மெண்ட் உண்டு. யமராஜா அவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி தான் நம்மளை கூப்பிட்றாரு. ஸோ அந்த புராணங்களில் பார்த்தாலும் சரி, வேதங்களில் பார்த்தாலும் சரி, மறுபிறப்பு அல்லது அந்த ஜென்ம பாவ புண்ணியங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இவர் இப்படி சொல்கிறாரு. சாவது உலக இயற்கை சாவதற்கும் நீதி உண்டு. நீதியில்லா சாவு உன்னை நெருங்கிவிட்டது என்றாலும் வாழும் தமிழ்நாடும் வளர் தமிழ் கலைஞர்களும் வாழ்கின்ற காலம் வரை வாழ்ந்து வரும் என் பெயரே. அப்படி சொன்னாக்க அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இந்த கவிஞர் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருப்பாரா? அப்படி இல்லை. எல்லா கவிஞர்களும், கலைஞர்களும், நடிகர்களும், இயக்குநர்களும், நல்ல குணம் படைத்தவர்களும், அரசியல்வாதிகளும் எப்படி நல்லபடியாக இருந்துட்டு போனாங்களோ அவங்க எல்லாரோட பேரும் உலகம் இருக்கும் வரை அழியாது. இதுதான் இயற்கையின் உண்மை. அப்படி வாழறவங்க தான் நிஜமான வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்கன்னு அர்த்தம். ஒன்றுமே இல்லாமல் ஒன்றுமே சாதிக்காமல் போனவங்கலாம் அந்த வாழ்க்கையில் சம்பந்தமே இல்லை, கணக்கு இல்லை. அவங்க நடைபெறத்திற்கு சமானம் என்று தான் நான் சொல்லுவேன். கோமாரப்படுத்திருக்கிறவனும் வேலை இல்லாமல் இருப்பவனும் எந்த வேலையுமே செய்யாமல் சும்மா இருப்பவனும் 2 பேரும் ஒன்று தாங்க. இதில் நோ டிஃப்ரென்ஸ். நல்லா இதை புரிஞ்சிட்டிங்கனாக்க இந்த வாழ்க்கையை நல்லா நம்ம வளமையாக, அதாவது லைஃப் இஸ் வெரி ஷார்ட், மேக் இட் ஸ்வீட். அதை நல்லதாக நம்ம பழகிக்கிறதுக்கு, செய்யறதுக்கு, மற்றவங்களுக்கு உபயோகமாகவும், நமக்கு ஒரு அழகையும், நமக்கு ஒரு நிம்மதியையும், ஆத்ம திருப்தியும் கொடுக்கும்னு சொல்லி இந்த எபிசோடை எல்லோரும் பார்க்கணும். இதில் ஒரு கவிஞனுடைய கற்பனை எவ்வளோ அழகாக இருக்குங்கிறதையும் ரசிக்கணும் அப்படின்னு கேட்டு உங்கள் எல்லாருமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.